குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா? கணக்கு ஒன்றுமே இல்லைடா தங்கம், ரொம்ப ஈஸி. கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க, ஒன்றுமே கிடையாது. சரியா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு 12th செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கண்ணு எக்ஸசைஸு 2.4 எக்ஸசைஸு 2.4ல் 7th சம், 7th 2வது சம் பார்க்க போகிறோம் சாமி. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க, ஓகேவா? டவுட்டாக இருந்தால் இது பண்ணுங்கள். பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. செகண்ட் சம்மு நமக்கு 19 - 7i / 9 + i whole power 12 ப்ளஸ்ஸு 20 - 5i / 7 - 6i whole power 12 so that it is purely real. இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று பியூர்லி இமேஜினரி அல்லது பியூர்லி ரியல் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு கணக்கு நம்மளுக்கு 3 மார்க்கில் அல்லது 3 மார்க்கில் அல்லது 2 மார்க்கில் கேட்பாங்க, ஓகேவா? இதில் பாருங்கள், நடுவாண்டு இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக நமக்கு இது பியூர்லி என்னவாக தான் இருக்கும், ரியலாக தான் இருக்கும். என்ன பண்ணணும், நல்ல மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஹோல் பவர் 12 இருக்கட்டும், அப்படியே இந்த 12 உள்ளே இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? கீழே நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், மேலையும் கீழையும் காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணி, புரியுதா, சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் அப்புறம் தான் பவர் ரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணி கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதே ஆன்சர் தான் இந்த இடத்துல காஞ்சுகேட்டாக வரும். இதுக்கு பார்த்துங்க, இதுக்கும். அப்போ தேர்ஃபோர் உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், இவ்வளவு தான். அப்புறம் தான் பவர். இப்போ இங்கே பாருங்கள், 19 - 7i / 9 + i. இதனுடைய காஞ்சுகேட் என்ன? 9 - i. நியூமரேட்டரையும் 9 - i மல்டிபிள் பண்ணோம், டினாமினேட்டரையும் 9 - i மல்டிபிள் பண்ணோம். மேலே மல்டிபிள் பண்ணும்போது 19 எடுத்து 9ஐயும் -iயையும் மல்டிபிள் பண்ணோம், -7i எடுத்து 9ஐயும் -iயும் மல்டிபிள் பண்ணோம். பார்த்துங்க, 19 எடுத்து இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணோம், அடுத்தது -7i எடுத்து இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணோம். அப்போ மேலே உங்களுக்கு 4 டேர்ம் வரும். கீழே நீ மல்டிபிள் பண்ணும்போது இது a + b, இது a - b, இது நம்பரு அதனுடைய காஞ்சுகேட் அப்படின்னா டக்குன்னு அப்படியே போட்டுக்கலாம். நான் அப்படியே பெருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அப்படியே ரியல் பார்ட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இமேஜினரி பார்ட், அதாவது a + b × a - bனா a² - b², அந்த ஃபார்மேட்டில் அப்படியே ரியல் பார்ட்டை மல்டிபிள் பண்ணிக்கலாம், இமேஜினரி பார்ட்டை மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ மேலே மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், 19 × 9 171 -19 போய் ஐயை மல்டிபிள் பண்ணால் -19i, அடுத்தது மைனஸ், இங்கே இருக்க மைனஸு, இந்த 7i போய் 9ஐ மல்டிபிள் பண்ணும்போது -63i, அடுத்தது பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ 7iயையும் ஐயையும் மல்டிபிள் பண்ணும்போது 7i² / கீழே 9 9s are 81 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -i². அடுத்த கான்செப்ட்டு i²க்கு பதிலாக -1 போட்டுக்கிறீங்க, இங்கேயும் i²க்கு பதிலாக -1 போட்டுக்கிறீங்க. அப்போ இது -7 ஆகும், இங்கே +1 ஆகும். அப்போ 81 + 1 கூட்டினீங்கன்னா 82 கீழே வந்துடும். மேலே பாரு, இங்கே 171, அப்புறம் -19i, -63i, -7. இப்போ 171லேருந்து 7 கழிங்க. அப்போ கழிச்சிங்கன்னா 164. அப்போ இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் மொத்தமாக என்ன வரும்? 82i / 82. இப்போ பாருங்கள், 164ல் 82 2 டைம்ஸ் இருக்குது, இது 1 டைமு. அப்போ 2 - i. எல்லாம் கவனமாக பார்த்துக்குங்க கண்ணு. இதில் பெருக்கிறதும் சிம்பிளிஃபை பண்ணுறதும் தான் கவனமாக செய்யணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 20 - 5i / 7 - 6i. மேலே இங்கேயும் அதனுடைய காஞ்சுகேட்டு 7 + 6i
அதே மாதிரி இதனுடைய 7 மைனஸ் 6i 7 + 6iயால் நியூமரேட்டரையும் பெருக்கணும், டினாமினேட்டரையும் பெருக்கணும். அவ்வளோதான். இனிமேல் பெருக்கி போடுறது தான். அப்போ பாரு 7 × 20 27 வந்து 140. அடுத்தது 20 போய் 6i மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 120i. அடுத்தது மைனஸ் 5i போய் 7 மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 7 5s are 35i. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 6 are 30 i பெருக்குனா i². கீழே டிவைடட் பை என்ன வரும் உங்களுக்கு, ரியல் பார்ட்டை பெருக்கும்போது 49, இமேஜினரி பார்ட்டை பெருக்குனிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 6 are 36 i வந்து i². ஓகேவா? எகைன் i² வேல்யூ -1. கான்செப்டை பார்த்துங்க, காஞ்சிகேட்டால் மேலையும் கீழையும் பெருக்கணும். i²க்கு -1 போட்டுக்கணும். இவ்வளோ தான் வேலையே. அப்போ இங்கே ப்ளஸ் 30 ஆயிரும், இங்கே ப்ளஸ் 36 ஆயிரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ மொத்தமாக 170 வந்துடும். அதே மாதிரி இது 120i, இது 35i. இப்போ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, 120 35 கழிங்க. அப்போ உங்களுக்கு 85i. கீழே ஆட் பண்ணிங்கன்னா 85. அப்போ பார் 170ல் 85 2 டைம்ஸ் இருக்குது, 85 1 டைம் இருக்குது. அப்போ 2 + i. இங்கே பாருங்கள், இது 2 - i வந்தது, இது 2 + i வந்திருக்கு. ஓகேவா? இப்போ உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 - i, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 + i. இனிமேல் தான் பவர் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இசட்டுன்னு பேர் கொடுத்துக்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம்? அப்போ அடுத்தது இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணுவோம், இசட்டு. அப்போ இது நமக்கு இசட் கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த கணக்கை வந்து நம்ம இசட்டுன்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய ஆன்சர் 2 - i ஹோல் பவர் 12. இதனுடைய ஆன்சர் 2 + i ஹோல் பவர் 12. இப்போ போத் சைடு பார் எடுங்க. அப்போ ஹோல் பார். அடுத்த ஸ்டெப்பு ப்ளஸில் இருக்குது, பார் தனித்தனியாக காஞ்சிகேட்டதை தனித்தனியாக பிரித்து எழுதலாம். அடுத்த ஸ்டெப்பு பாரை உள்ளே கொண்டாந்துட்டு பவரை மேலே கொண்டு போயிடலாம். அடுத்து இதனுடைய காஞ்சிகேட்டு 2 + i, இதனுடைய காஞ்சிகேட்டு 2 - i. இப்போ பாருங்கள், 2 + i இதே தான், இசட் இதே தான். 2 + i ஹோல் பவர் இது ரெண்டு ப்ளஸ் தானே. ப்ளஸில் இது முன்னாடி வந்தால் என்ன, பின்னாடி வந்தேன்னா ரெண்டும் சேம் தான். அப்போ இசட் பார் ஈக்குவல் டு இசட்டு, இசட் பாரும் இசட்டும் ஈக்குவலாக வந்திருக்கு. ஹென்ஸ் இட் இஸ் பியூர்லி ரியல். ஒன்று நல்லா பார்த்துங்க, இசட் பார் ஈக்குவல் டு இசட்டு அப்படின்னு வந்தால் பியூர்லி ரியல். அதே இசட் பார் வந்து -z குறி மாறி வந்தால் பியூர்லி இமேஜினரி. சேமாக வந்ததுன்னா, குறி மாறாமல் அப்படியே வந்ததுன்னா பியூர்லி ரியல். குறி மாறி வந்தால் பியூர்லி இமேஜினரி. பார்த்துக்குங்க, இது ஒன்றுமே இல்லை கண்ணு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஒன்று, இதில் கான்செப்ட் ஓரியண்டாக படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டு கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதனுடைய காஞ்சிகேட்டால் மேலேயும் கீழையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் இசட் பார், அது இசட் பார்னு எடுத்துகிட்டு இசட் பார். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறது இசட் பார் ஈக்குவல் டு இசட். மொதல் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அடுத்தது காஞ்சிகேட் எடுக்கணும். காஞ்சிகேட் எடுத்தால் அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ஈக்குவலாக வரும். இவ்வளவு தான். ஓகேவா கண்ணு? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ். மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ காஞ்சிகேட் முடிச்சிட்டோம், அதுக்கடுத்து மாடுலஸ்க்கு போகிறோம். அடுத்தது இதுலேயே தான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக மாடுலஸ். மாடுலஸ் அப்படின்னா இப்போ இசட் ஈக்குவல் டு x + iy. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட், மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன வரும், ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணணும். அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ இங்கே x² + y². எவ்வளவு தான். மாடுலஸ் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப 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 ஈஸி. ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். என்ன, ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்டு. அப்போ x² + y². இந்த இடத்துல உனக்கு என்ன தப்பு வரும் அப்படின்னா,
நீ ஐயையும் சேர்ந்து ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஐ எதுக்காக? நம்ம இமேஜினரி பார்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ ரியல் பார்ட்டு எக்ஸு, இமேஜினரி பார்ட்டு ஒய். இந்த மாதிரி தப்பு வராது அப்படிங்கிறதுக்கு வரதை நம்ம ஒமிட் பண்ணோம் அப்படின்னா நீ பாயிண்டில் கூட எழுதிக்கிட்டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு போட்டு எழுதிக்கிட்டு எப்படி பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின். இது மாடுலஸ். இந்த மாடுலஸோடைய ப்ராப்பர்ட்டி பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யா, இசட் பார் என்ன எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு. இது ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன, மைனஸாக இருந்தால் என்ன. ப்ளஸ்ஸை ஸ்கொயர்டு பண்ணாலும் ப்ளஸ்ஸு தான், மைனஸை ஸ்கொயர்டு பண்ணாலும் ப்ளஸ்ஸு தான். அப்போ அதே தான் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு தான் வரும். ரெண்டாவது இது பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார். இது அடிக்கடி இது நம்ம பயன்படுத்துவோம். இது மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார். இது எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ இதாவது என்ன அப்படின்னா, இப்போ இசட் என்ன, இசட் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஐ ஒய். அப்போ இசட் பார் என்ன, நம்ம அடிக்கடி நம்ம காஞ்சிகேட்டால் பெருக்குவோம் இல்லையா, அதே தான். என்ன வரும், எக்ஸு மைனஸ் ஐ ஒய். அப்போ இசட்டையும் இசட் பாரையும் பெருக்கி பாருங்கள். என்ன வரும்னா, இது ஏ ப்ளஸ் ஐபி, இது ஏ மைனஸ் ஐபி. அப்போ பெருக்குனா நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட். இந்த கணக்கிலெல்லாம் காஞ்சிகேட்டால் மேலேங்களையும் பெருக்குவோம் இல்லையா. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, இது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு தான் வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டா. இது ஹோல் ஸ்கொயர்டு போட்டோம்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு தானே. அப்போ தேர்ஃபோர் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது என்ன, இசட் இன்ட்டு இசட் பார். இசட்டையும் இசட் பாரையும் பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு வரும். அப்போ தேர்ஃபோர் இதுக்கு ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு நீங்கி போயிடும். அப்போ இதுதான் நமக்கு கான்செப்ட். நல்லா பார்த்துங்க. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் இசட்1 இன்ட்டு இசட்2 தனித்தனியாக போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் இசட்1 மல்டிப்பிளில் இருந்தாலும் தனித்தனியாக மாடுலஸை பிரித்து எழுதலாம். டிவைடில் இருந்தாலும் மாடுலஸை தனித்தனியாக பிரித்து எழுதலாம். பவர் இருந்தாலும் பவர் மேலே கொண்டு போயிட்டு எழுதிக்கலாம். ஆனால் ப்ளஸ்ஸில் இருக்கும்போது பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் இசட்1 ப்ளஸ் இசட்2 அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தனித்தனியாக பிரித்து எழுதும்போது லெஸ் தேன் வரும். மாடுலஸ் ஆஃப் இசட்1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட்2 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மைனஸில் பிரித்து எழுதும்போது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பெரிய மாடுலஸ்குள்ளே மாடுலஸ் ஆஃப் இசட்1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட்2. ஏன்னா இது சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் வரும். அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்காக தான் இந்த பெரிய மாடுலஸ். ஒன்று ப்ளஸ்ஸில் மாடுலஸை பிரித்து எழுதுனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, மைனஸில் மாடுலஸை பிரித்து எழுதணும்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அது நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி எப்பயுமே ரியல் இசட்டு மாடுலஸ் ஆஃப் இசட்டை விட சின்னதாக தான் இருக்கும். இமேஜினரி இசட்டும் மாடுலஸ் ஆஃப் இசட்டை விட சின்னதாக தான் இருக்கும். இது மட்டும்தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் நாம் இந்த சாப்டரில் பயன்படுத்த போகிற அதிக ப்ராப்பர்ட்டி என்னென்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பயன்படுத்துவோம் இந்த பயிற்சியில். அதே மாதிரி அடுத்தது இந்த மாடுலஸ் ஆஃப் இசட்1 ப்ளஸ் இசட்2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ப்ளஸ்ஸில் பிரித்து எழுதும்போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போடணும். மைனஸில் பிரித்து எழுதுனா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போடணும். இந்த 3 ப்ராப்பர்ட்டி நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் இந்த சம்மில். இதில் ஏதாச்சும் உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு போடுறது ரொம்ப 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 ஈஸி. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. மாடுலஸ் இசட்டு பார்த்துங்க. மாடுலஸ் ஆஃப் எப்படின்னா என்ன, ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். எதை, ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணிக்கணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணிக்கணும், ஆட் பண்ணணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ரூட்டுக்குள்ளே ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இவ்வளவே தான். புரியுதா? மாடுலஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு இது தான் கான்செப்ட். ஓகே, இதில் ஏதாச்சும் சந்தேகம்னா கேளுங்க. தேங்க்யூ.